அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா சந்தோஷமானு சொல்லக்கூடிய கதையா அப்படின்னு. ஆனால் ஆரம்பம் பார்த்திங்கன்னா பிரச்சனை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனை. சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சந்தோஷமாக தோணும். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு வாழ்வில் எது எடுத்தாலும் தோல்வி. அவர் ரொம்ப மன வருத்தப்படுகிறார். எனக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லையா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவே இல்லையா அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுது அவருக்கு. அப்போது ஒரு முனிவரை தேடி போகிறார். யாரோ ஒரு முனிவர் அங்கே இருக்கிறாரு, அவரை போய் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் போகிறார். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே போனால் இருக்கிறது புத்தர். நமக்கு தான் தெரியுமே, அவர் டச் பண்ணாத ஏரியாவே இல்லை. அதாவது ஆசையில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது அவர்கிட்ட. அப்படி என் வாழ்க்கையில் இவ்வளோ துயரம் இருக்குது, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, வெற்றியே இல்லை, நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க சுவாமி, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு அவரை பார்க்க போகிறார். அப்போ தான் அவர் போனதுமே அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். இவரும் சொல்கிறார் தன் கஷ்டத்தை எல்லாம். அப்போ புத்தர் சொல்கிறார், தம்பி, இந்த கைப்பிடி அளவு உப்பு பிடி, பக்கத்தில் இருக்கிற குவளை தண்ணீரில் போடு. அதான் குவளைன்னா நம்ம சொல்லக்கூடிய பாஷையில் ஒரு சொம்பு தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை உள்ளே போடு அப்படின்னு சொல்ல. இவனும் அதை போடுறான். இப்போ எடுத்து குடின்றார். உடனே அவனுக்கே தெரியும் உப்பு போட்டிருக்கோம், நல்லா குடிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் அவர் சொல்கிறாருன்றது குடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மீன் குடித்த உடனே மொத்தமாக அவன் வெளியே தள்ளுற சூழ்நிலை வந்துடுச்சு. கண்டிப்பாக குடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். சாமி, இதை குடிக்க முடியாது, ரொம்ப உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறான். உடனே அதுக்கு புத்தர், சரி அதை விட்டுடு, இதை செய், ஒரு கைப்பிடி அளவு உப்பு கொண்டு போய் அந்த எதிர்க்கிற குளத்தில் போடுனார். போட்டுட்டு குடிச்சிட்டு வா தண்ணியன்னார். இவனும் போய் போடுறான், தண்ணியை குடிச்சிட்டு வரான். ஏன்னா குளம் பெருசு, தண்ணியினுடைய அளவும் பெருசு. இவன் உப்பு போட்டதுமே அதை கரைஞ்சிடுச்சு. அந்த உப்பு கரிக்கலை. அவன் தியாகம் தீர்ற வரை அந்த தண்ணியை குடிச்சிட்டான். மறுபடியும் புத்தர்கிட்டே வந்தான். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி குடித்தேன், அங்கே குடிக்க முடிஞ்சிச்சா? குடித்தேன், நல்லாவே குடித்தேன். இங்கே உன்னால் குடிக்க முடியல. சாமி, இங்கே தண்ணி கம்மி, அங்கே தண்ணி அதிகம், அதனால் இங்கே உப்பு கரிக்குது, அங்கே உப்பு கரிக்கலை அப்படின்னா. நான் ரெண்டும் ஒரே அளவு தான் உப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே, ஆமாம் சாமி, அதில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால உப்பு இங்கே அதிகமாக தெரியுதுன்னு. அதை மாதிரி தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் கூட. நீ குளத்தை மாதிரி இருந்தீங்கன்னா, உன் மனசு விசாலமாக இருந்தால் உனக்கு அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது. உன் மனசு குறுகிய அளவில் இருந்ததுனாலையும் அந்த குவளையில் இருக்கிற தண்ணீரை போல் இருக்கிறதுனால உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக தெரியுது. அதனால் உன் மனசை நீ விசாலமாக மாற்றிக்க. விசாலமாக மாற்றிட்டீன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சிறுசாக தான் தெரியும். உன் மனசை நீங்கள் அந்த குவளை போல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய துயரமாக தான் தெரியும். அதனால் உன்னுடைய மனசை நீ விசாலமாக வச்சுக்க. அதாவது அந்த பெரிய குளம் எப்படி இருக்குதோ அதுபோல் உங்கள் மனசை நீங்கள் விசாலமாக ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை குறுகிய அளவாக தெரியும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத ஆளே இல்லை. நாம் என்ன பண்ணணும்னா பிரச்சனையை எதிர்கொள்ளணும். உண்மைதான், பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் எவருடைய வாழ்விலும் வெற்றி இல்லை. என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விசாலமாக்கிங்க. விசாலம்னா என்னன்னா, மனசை பக்குவப்படுத்திட்டு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோர் வாழ்விலும் சிக்கல் உண்டு, எல்லோர் வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சகஜமாக எடுத்துக்கணும். அதாவது போகக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டா வாழ்க்கை ரொம்ப எளிமையாக அமையும். அதனால் புத்தருடைய அந்த கருத்து அந்த நபரை ரொம்ப மனசை பக்குவப்படுத்திச்சு. அவரும் கிளம்பிட்டார். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்தா, அவருடைய கொள்கையில் நிறைய கொள்கைகள் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த ஒரு கொள்கையை நம்ம கடைபிடிப்போம். மனசை விசாலமாக்கிட்டா பிரச்சனைகள் குறைவு. நன்றி.